எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு காய்கறி அறுவடையும் அதோட ஒரு சில நாற்றுக்கள்லாம் எடுத்து நடவு பண்ணோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கீரைகள் போட்டிருந்தது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மணத்தக்காளி கீரை மட்டும் கொஞ்சமாக அப்படியே வந்து விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன், சூப்பராக வந்து மணத்தக்காளி கீரை இருந்தது. சரி, இதை வந்து நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணலை. மணத்தக்காளி கீரையெல்லாம் ஒரு பழம் இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க, அந்த இடத்துல கீரை தொடர்ந்து உங்களுக்கு செடிகள் தானாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பாவக்காய், வெள்ளைப்பாகல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு. அந்த இடத்துல மேலே பாருங்களேன், ஒரு 3 காய் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருந்தது. சரி, இதை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கசப்பாக நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் இதில் வந்து விதைகள் அதிகமாக இருக்குது. காயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வெள்ளைப்பாகல். அதுக்கப்புறம் இது வந்து மிதிப்பாகலுங்க. செடியே பார்த்திங்கன்னா கவுந்து போச்சு. அதனால் நாங்கள் வந்து காய் எடுக்கிறதே கஷ்டமாக இருந்தது. தேடி தேடி தான் எடுத்து, அதனால் அதை வீடியோ எடுக்கலை. பழுத்த பழங்களுமே இருந்ததுங்க. இவ்வளோ வந்து மிதிப்பாகலுமே அதில் இருந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து நம்ம நடவு பண்ணணும் அப்படின்ட்டு நடவு பண்ணலங்க. கொஞ்சமாக விதைகள் எடுத்து மழை வரும்போது அந்த ஓரமாக அந்த கரையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில விதைகள் மட்டும் சும்மா போட்டு விட்டுருந்தேன். அதிலிருந்து நம்ம இப்போ ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நல்லா மேட்டு பாத்தி மாதிரி அமைச்சு நட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வருங்க. பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கியெல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்து சீக்கிரமாகவே அறுவடைக்குமே வந்துருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு முள்ளங்கி, அதுக்கப்புறம் பாவக்காய், மிதிப்பாகல் இதெல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மழை வரும் அப்படிங்கிறதுனால பழைய புடலங்காய் விதை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. அது புதுசு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விதை சரியில்லை. முளைக்குமோ முளைக்காதோ அப்படிங்கிற டவுட்டில் அந்த நல்லா மழை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மண் மேடாக இருந்தது. அங்கே வந்து 2 விதை போட்டு விட்டுருந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 2மே முளைச்சிக்கிச்சு. அதனால் எடுத்து அதை வந்து வேறு இடத்துல நம்ம நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணோடு அழுங்காமல் அந்த கட்டி மாதிரி வேரோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த இடத்துல வைக்கும்போது அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தளைஞ்சு வந்துடும். இது வந்து நம்ம கிழங்கு வகைகளுக்கெல்லாம் பந்தல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு 2 குழி எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே அந்த மண்ணோடு வச்சு ஃபுல்லாக மண்ணை தள்ளியாச்சுங்க. இந்த மாதிரி அழுங்காமல் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே வந்து சூப்பராக தளைஞ்சு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் டம்ளர் மாதிரி அதில் வந்து நாற்று விட்டு எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் விதைகள் போடுறது தாங்க. ஆனால் வந்து விதை முளைக்குமாங்கிற டவுட்டில் தான் நாங்கள் வந்து மண்ணில் வந்து ஃபஸ்ட்டே போட்டு விட்டுட்டேன். டம்ளர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து நடவு பண்ணலாங்க. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ரெகுலராக தண்ணி விட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டுருக்கலாம். அது எது முளைக்குது அப்படின்னும் தெரியாது. அப்படிங்கிறதுனால சரி ஃபஸ்ட் டைம் இதுதான் அளவாக தானே போடுறோன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டுருந்தோம். இப்போ எல்லாமே முளைச்சி வந்திருக்குது ஓரளவுக்கு. அந்த முளைச்சதை மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம இப்போ வேறு ஒரு இடத்துல நடவு பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10-11 செடிக்கிட்ட இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள் அரைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தாங்க இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அறுவடை வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.